இங்க வளரக்கூடிய குழந்தைகளை ஆண்பாலும் ஞானத்தை வளர்க்கணும். என்ன அம்மா அப்பா சொல்றான்னு உடனே கோவிக்கிறது. அவங்க என்ன செய்ய சொத்தை சம்பாதிச்சவன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு இந்த ஆசிரியர் ஏதாவது சொன்னா திடீர்னு கோவிச்சிடுறோம். அதை நமக்கு நல்வழியும் காட்டினாங்க. நல்ல குருவாகவும் நம்ம தாய் தந்தை அமைந்தாங்க. ஆனால் சந்தர்ப்பத்தால் பல தீமைகள் இருந்தாலும் அதை மாற்றிவிட்டு தந்தை கடவுளாக மதித்து நாம் பலன்கள் வேண்டும். குறையில் இருந்தால் நிவர்த்தி செய்தல் வேண்டும். நம்ம அஞ்ஞானத்தை பெருக்க அறுவழியில் தந்தைக்கு ஞான தாய்க்கும் தந்தைக்கும் பொறுமையுடன் பொறுத்திருந்து அருமனும் தவறும் வாக்கினை நாம் பெறுகிற வேண்டும். இது எல்லாம் உலகத்தை எடுத்துக்காட்டு நாம் எல்லாம் ஞான குடும்பமா வளரணும். அது வளர்வதற்குத்தான் இங்க பதிவும் நினைவும் மீண்டும் நினைவும் இந்த நிலைகள். இதுதான் உண்மையான யாகம். கணிச்சுதான் யாகத்தை வளர்த்து போகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லிடுறாங்க. இதே மந்திரத்தை நாம கலந்து கொண்டப்ப நாம் இறந்தாலும் இதே மந்திரத்தை சொல்லி நம்ம வாழ்ந்து அதை கைநிலைப்படுத்திடுவோம். ஆனால் இதையெல்லாம் அந்த மந்திரத்தில் வரும் நிலைகள். நாம் அந்த அருளை பெற வேண்டும், உணர்வின் தன்னை பெற வேண்டும் என்று செவிவெளி அவர் நுகரச் செய்த ரத்தத்தில் கலந்தால் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இங்கே பெருக்கப்பட்டு இந்த இருளை போக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது. வறுமை என்ற நிலையும் இருள் என்ற நிலையும் மாற்றிடும் அருள் தருகின்றது. சொல்ல மனிதர்கள் ஞானத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்க வழிகாட்டியாக அமையணும். உலகத்தை நான் எடுத்துக்காட்டும் இந்த ஞானிகளாக மாறுதல் வேண்டும். சாமி மேல 10 அதிகமா இருக்கலாம், அது 10 எதுவா இருக்கணும். அந்த அருளை பற்றணும், இருளை போக்கும். அந்த அருள் பற்றுதான் நம்மளுக்கு தேவை. இந்த சாமியோட உடற்பற்று அல்ல. சாமியை கௌரவிக்கிறதும் உயர்த்துவதும் இந்த உடலைத்தான். ஆனா சாமியிடம் இன்னும் பேசின அருள் இருக்கிறேன், அந்த அருளை பற்றி அதை நாம் போற்றுவது வேண்டும். அதன் சாமியிடம் இருக்கக்கூடிய அருள் பற்ற நீங்க எப்படி இருக்கணும். இந்த ஞானத்தை வளர்த்தால் சாமியின் உடல் பற்று வராது. ஆக சாமி உடலுக்குள்ள ஞான பற்று உங்களுக்கு வராது. ஆக இங்க சாமி உயர்ந்தது என்று சொல்வதை காட்டிலும் அந்த உயர்ந்த உணர்வு என்னிலே இருக்கிறது நீங்க எடுத்துக்காட்டு அந்த மணி நடத்தினால் அருள் பற்று வருகின்றது. அதெல்லாம் அந்த ஞானவை என்பவர்கள் இதெல்லாம் தெளிவா தெரிந்து நாம் எத்தனை கோடி செல்வம் தேடினும் நம்முடன் எதுவும் வருவதில்லை. நம்முடன் இணைந்து வருவதென்ன இன்றைக்கு எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவோ அதுதான் உயிருடன் சொல்லப்படும் போது வேதனை என்றால் வேதனை என்ற உணர்வு போதும். வேதனைப்படுத்தி வாழும் உடலை மாற்றிவிடும். வேதனை நீக்கி உணர்வுத்துற நட்சத்திரம் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்தால் இது நம் உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக இனி பெறவில்லா நிலை அடையுது. ஆகவே 10 தீமையை பற்றெடுத்தல் வேண்டும். நம் நட்சத்திரத்தின் பேரொழி 10உடன் இருத்தல் வேண்டும். ஆகவே நம் வாழ்க்கையில் வரும் பகமையை பற்றற்று மாற்றி ஆக அவளை நாம் 10உடன் வாழ்தல் வேண்டும். இது நமது தலையால் கடமையாக வைத்து அருமனும் தவறும் அந்த அருள் குடும்பமாகவும் இந்த புதுமனையில் மகிழ்ச்சியில் வாழும் இடமாகவும் நீங்களே மகிழ்ச்சிகளாக மாற வேண்டும். இந்த வீட்டில் திருமணமாகி கருவுற்றால் அந்த கருவில் வளரும் குழந்தைக்கு அதிசயம் பெற்ற பேரருளும் பெற வேண்டும். அகந்த அண்டத்தை மனிதனும் ஞானம் பெற வேண்டும். ஆக அகண்டத்தை அறிந்து உணர்வின் தன்மை ஒளியான அந்த அருள் கருவியை வளரும் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று இந்த உண்மையான யாகத்தை உங்க குடும்பத்தில் அத்தனை அந்த 10 மாதம் என்ன வேண்டும். ஒரு தெய்வீக குடும்பமாக மாறுதல் வேண்டும். இப்படி நாம் மாறினால் நாளை வரும் விஞ்ஞான உலகில் காற்று மண்டலமே விஷத்தன்மையாக இருக்கின்றது. அதனை துருவ நட்சத்திரத்தின் ஒரு பருவதனால் அவன் அதை கவர்ந்து நம்ம வீட்டையை புனிதமாக்குவான், உலகத்தையும் புனிதமாக்குவான். கருவில் இருக்கப்படும் போது ஒரு குழந்தை திருடன் என்று நினைப்பாய். இந்த வயசுலேயே திருடாமல் நினைச்சே இந்த உணர்வுல கருவில் வரும். அதே வயசு வரும்போது எவ்வளவு திருடனா மாறுவான். தாய் கருவிலே வரப்படுவது. ஆகவே தாய் கருவில் இருக்கப்படும் போது பூர்வ புண்ணியமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உலக பெற வேண்டும் என்று முளைப்பழித்து அந்த 10 மாதம் வீட்டில் எந்த சண்டமோ சச்சரவோ எது வரக்கூடாது.
நோய் என்றால் நோயை மறந்துட வேண்டும். ஆக அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருள் இந்த கதையில் இருக்கக்கூடிய குழந்தைதான் அவன் சர்வ பிணியனையும் சர்வ தோஷங்களை நீக்கும் அருள் ஞானியாக வளர வேண்டும். வழியை காத்திலும் அறிஞானியாக வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணும். அவன் வளர்ந்தான், நம்மையும் காக்கின்றான். உலகை காக்கும் ஞானிகள் வர வேண்டும். ஏனென்றால் இப்போ நிலநடுக்கங்கள் ஏராளமா நடக்குது. ஏற்கனவே சொல்லிடுறேன், நிச்சயம் சீட்டங்கள் தான் பூமி மாறும். இப்ப அதே சமயத்தில் சில பகுதியில் கடல் அடிச்சு போகுது. இதை போன்ற நிலையிலிருந்து மீட்க வேண்டும். நாம் இனி கருவிலா நிலை அடைய வேண்டும் என்றால் கருவிலை வளரும் குழந்தைகளுக்கு இப்படி நாம் உரு கொடுத்து வளர்த்த வேண்டும். அவன் வளர்ந்தால் நம்முடைய நிலைகளை மாற்றுவார், நம்மை கருவிலா நிலையை அடைய செய்வார். இன்று விஞ்ஞான உலகத்தால் காற்று மண்டலம் விஷத்தன்மையாக இருக்கின்றது. ரோஜாப்பு எப்படி நறுமணத்தை காற்றுக்குள் விஷத்துக்குள் இருந்தாலும் அது கவர்ந்து நல்ல மனத்தை கொடுக்கின்றது. இதே போல கருவில் வளரும் குழந்தைக்கு அருஞானி உணர்வு பதிவாக்கி வைத்தால் அதை கவரும் ஞானியாகி அதன் வழி அவளை பெருக்கி நமக்குள் அந்த ஞானத்தை ஊட்டுவார். நம்மையும் காப்பான், உலகையும் காப்பான். ஆக இந்த உலகை காக்க வேண்டும் என்றால் இந்த முறைப்படி கருவில் வளரும் குழந்தைகளை இப்படி உருவாக்கி பழக வேண்டும். கருவில் எடுக்கப்படும்போது எந்த குறையும் இல்லாதபடி குறை கண்டால் அருளை பெற வேண்டும், பொருளை காணும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி வேண்டும். இதை போல நீங்கள் கொண்டு வாங்க. 2014க்குள் நாம் இருப்போமோ என்று சொல்ல முடியாது. மனிதனின் நினைவு இருக்குமா என்றும் சொல்ல முடியாது. அத்தகைய நிலைகள் இந்த விஷத்தன்மைகள் பரவி கொண்டுள்ளது. எத்தனை எந்திரங்கள் இருப்பினும் எத்தனை நிலைகள் இருப்பினும் எனக்கு எலக்ட்ரான் என்ற ஒரு மனிதனை காக்கும் இயல்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டால் காமராபாத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் இன்று எத்தனை பேர் இருந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலை புதை கொண்டதுதான். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் சந்தர்ப்பம் நாம் அறிந்து அந்த இடத்திற்கு இது இப்படி நிகழ்ச்சியில் நடந்தாலும் இதிலிருந்து நெகிழ்ந்திடும் காத்திடும் உணர்வு பெறுதல் வேண்டும். ஆகவே 2014க்குள் உலகம் எப்படி இருக்கு என்று சொல்ல முடியாது. அதுவரையிலும் நாம் நினைவு இருக்குமா என்றால் தெரியாது. ஆகவே நாம் நினைவு இருக்கும்போதை எடுத்துக்கொண்டு நினைவை நிலையான அதை கொண்டு வந்துள்ளோம். ஆகவே இந்த கருவில் வளரும் குழந்தைகளை இந்த முறைப்படுத்திவிட்டால் நாம் நாட்டையும் காக்கலாம், நம் வீட்டையும் காக்கலாம். அவன் காப்பான் நம்மை. இன்று ஒரு வித்தை போடும்போது உபயமற்றதாக மாறிவிடுகின்றது. தன் இனத்தின் வித்தை கவர்ந்து அதை எல்லோரும் பசியாற்றுகின்றது. இப்போது அருஞான வித்தை என்ற குழந்தை உணர்வை பதிவு செய்தால் அதன் வளர்ச்சியாகி அருஞானத்தை கொண்டு நம்மையும் காக்கும் திறன் உள்ள ஞானி ஆகின்றார், நாட்டை காக்கும் ஞானி ஆகின்றார். ஆக இத்தகைய நான் ஞானிகளை வளர்த்தாதான் நாளை அரசாங்க நிர்வாகத்தை தனதாக மாற்றி நாம் என்ற நிலையில் அது ஒன்றுபட்ட இயக்கத்தை கொண்டு வருவார். இப்போது நடக்கும் உலகில் உள்ள அரசாங்கம் அனைத்தும் நாம் என்ற நிலையில் தான் நடக்கின்றது. நாம் என்ற நிலைக்கு போனாலும் நாம் என்ற நிலையில் என்று அரசாங்கம் உருவாக்குகிறோம். அப்பேற்பட்ட மக்களை நாம் உருவாக்குதல் வேண்டும். ஆக அவர்கள் உருவானால் நம்மை பெருகிற நிலையில் அடை செய்தல் வேண்டும் இந்த உடலுக்கு. ஆகவே அத்தகைய ஞானிகளை உருவாக்கும் இனி நமக்கு பிறப்பு வேண்டும். உயிரின் தன்மை கொண்டு எல்லை அதுதான். ஒன்று வேதனை எடுத்தால் பிறவிக்கு வரும். அந்த துரு நட்சத்திரத்தின் வேதனை நீக்கினால் பிறப்பில்லாத இந்த உயிரின் உடல் கூலியாகின்றது. ஆகவே இதை பின்பற்றி கடலில் நாம் செல்லுகின்றோம். அலைகள் பல தாக்குது. ஆனாலும் நாம் எல்லை கடந்துதான் நமக்கு செல்லுகின்றோம். அப்ப அந்த எல்லை அடைய வேண்டும் என்று அந்த படகை அலைகளையும் மிஞ்சி நாம எல்லையை நோக்கி செல்றோம். இதனால் நமது வாழ்க்கையில் பாச அலைகள், வெறுப்பலைகள், வேதனை அலைகள், எத்தனை அலைகள் நம்மை மோதுகின்றது. அந்த அலையில் சிக்கி மூழ்கிறாதபடி நமது எல்லை அந்த துரு நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை பெருக்கி நாம் அந்த செல்லுதல் வேண்டும். ஆகவே இந்த குடும்பத்தில் இன்று வளரும் அந்த குழந்தைகளும் ஞானியாக வேண்டும். இங்கே அன்னதந்தையும் அந்த குழந்தைகளை ஞானியாக வளர்த்திட வேண்டும். பழமையை பறந்து வெறுப்புணரை ஆரையை அகற்றி பழக வேண்டும். வேதனை என்ற பெயரை நுழை விடாது தடுத்து பழக வேண்டும். ஆகவே வாலிப பருவம் பெற்ற நாம், வளரும் பருவம் பெற்ற நாம் அன்னதந்தின் உலகை அறிந்து அவரை மகிழ்ச்சி செய்யும் தன்மை வர வேண்டும். குழந்தைகளின் வழிகளில் தெளிந்த மனம் தரும் அருள் மனத்தை அவரை தவறை செய்யும் அருள் ஞானத்தை ஒட்டி தாய் தந்தையை பழகிட வேண்டும்.
இப்படி இருக்கின்றன என்று வேதனை குழந்தைகள் பக்கம் சொல்லாதபடி இந்த குடும்பம் அத்தகைய அருஞான குடும்பமாக வளர்ந்து எதிர்காலம் இதை அருளி உருவாக்கும் அருள்மனையாக இது திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து என எதிர்காலம் உலகை காத்திடும் ஞானிகள் வர வேண்டும். அத்தகைய மனையாக இது அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து இப்ப தியானித்து நாம் எல்லோரும் அருள்மனை அருள் ஞானத்தை இங்கே பதிவு செய்வோம். மணியில் இருக்கணும் நேரம் பரவாயில்லையே. ஏன்னா உங்களை காலையில் தொழுவித்தியானத்தோட ஒரு நட்சத்திரத்தோட எடுத்துட்டு போயாச்சு. இந்த கேசட்டு தனியா எடுத்து வச்சோம். ஐயா தண்ணியா நான் கேட்டேன். நான் சிரமப்பட்டு இதை எடுத்து நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன உடனே புது கிரகபிஷம் என்ன போகும்போது நீங்க அதை போட்டு நீங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த ஞானத்தை ஊட்டணும். சொல்லுங்க ஏனென்றால் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. நாம தெரியப்படுத்தும் போதுதான் தெரிந்து கொள்றோம். ஆனா நாம் அந்த அருஞானத்தை தெரியப்படுத்தும் அந்த முறைப்படுத்தி நாம் தெரியப்படுத்தி அருள் மக்களை நாம் உலகில் பரவ செய்தல் வேண்டும். நீ இன்னொரு வேலை என்ன செய்யும் தெரியுமா? இந்த கேசட் ஒண்ணு தகவல் கண்டுட்டு அடுத்து இதை எடுத்து வச்சுட்டு புத வச்சு எழுதணும். எழுதிட்டு சாமிகிட்ட வந்து கொடுங்க. அதை திருத்தம் தான் எழுதி கொடுங்க. உங்களால நானும் ஒரு நூல் எழுத முடிஞ்சாலும் நூலாசிரியரை வாங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம பழகணும்னா பகமை புகாத தடுக்கணும், அவளை தடுக்கணும். இரண்டு உலகிலிருந்து மக்களை தெளிந்த மனுத்து கொண்டு வரணும். நாளை வரும் விஞ்ஞான அறிவிலிருந்து இந்த நாட்டையும் நம்மையும் உலகையும் காக்கலாம். அதனால இதை நாம இந்த பொதுமனை அருள்மனையாக அமையட்டும். நாம் இப்ப தியானிப்போம்.